ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். குவைத்தி இந்தியஸ்ல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மனிதவளத்திற்கான பொது ஆணையம் அதன் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு துறை மூலம் குவைத் தொழிலாளர் சட்டங்களின் கீழ் முதலாளிகள் மற்றும் வீட்டு பணியாளர்கள் இருவருக்கும் அவர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. அதிகார சபையின் சமூக ஊடக தளங்களில் விளம்பரப்படுத்தப்படும் இந்த பிரச்சாரம் உள்நாட்டு வேலைவாய்ப்பு ஊடகங்களில் உறவுகளில் சட்ட பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர மரியாதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆதாரங்களின்படி இந்த பிரச்சாரம் இரு தரப்பினரையும் பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட முக்கிய சட்ட விதிகளை எடுத்துக்காட்டுகிறது. 6 மாத உத்தரவாத காலத்தில் ஒரு வீட்டு பணியாளர் வெளியேறினால் பணத்தை திரும்ப பெறுவதற்கான உரிமையை பெற வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது முதலாளிகளுக்கு நினைவூட்டும் முக்கிய அம்சங்களில் ஒன்று. அனைத்து வீட்டு பணியாளர்களும் அதிகார சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையான ஆட்சேர்ப்பு ஒப்பந்தத்தின் கீழ் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று PIM வலியுறுத்துகிறது. இது முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் இருவருக்கும் உரிமைகள், கடமைகள் மற்றும் பாதுகாப்புகளை தெளிவாக கோடிட்டு காட்டும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். அங்கீகரிக்கப்படாத இடமாற்றம் உத்தரவாதத்தை இழக்க வழிவகுக்கும் என்பதால் குறிப்பாக உத்தரவாத காலத்தில் துறையின் அனுமதியின்றி எந்த ஒரு பணியாளரையும் வேறொரு முதலாளிக்கு மாற்றக்கூடாது என்பது ஆணையம் மேலும் எச்சரிக்கிறது. ஒரு வீட்டு பணியாளர் தொடர்ந்து வேலை செய்ய மறுத்தால் உத்தரவாத காலத்தில் அந்த நபரை ஆட்சேர்ப்பு நிறுவனத்திற்கு திரும்பி அனுப்பக்கூடாது. அதற்கு பதிலாக முதலாளிகள் வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பு துறையுடன் இணைந்து காரணத்தை கண்டறிந்து எந்த ஒரு சட்டப்பூர்வ இடமாற்ற நடைமுறைகளையும் ஏற்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். புகார்கள் உள்ள முதலாளிகள் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு ஒழுங்குமுறை துறைக்கு நேரடியாக உள்ளது 24937600 என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ அவற்றை சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியது. வீட்டு பணியாளர்கள் வேலை நிலையத்திற்கு வெளியே மொபைல் போனை வைத்திருக்கவும் பயன்படுத்தவும் உரிமை உண்டு என்றும் நிலையான முத்தரப்பு வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தின் பிரிவு 5(10)(9) படி தனியுரிமை மற்றும் பணியிட நெறிமுறைகளை மதிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் அது கூறியது. முதலாளிகள் ஆட்சேர்ப்பு நிறுவனத்தின் பெயர் மற்றும் கையொப்பத்தை காட்டும் பணம் செலுத்தும் ரசீது அல்லது நோட்டரி மூலம் சான்றளிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை பெற வேண்டும் என்று மேலும் கூறியது. வீட்டு பணியாளர்களை அவர்களின் அனுமதியின்றி குவைத்துக்கு வெளியே கடமைகளை செய்யுமாறு கட்டாயப்படுத்துவது முதலாளிகளுக்கு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்தம் முடிந்ததும் திருப்பி அனுப்பும் செலவுகளுக்கு அவர்கள் பொறுப்பாவார்கள். 2015ஆம் ஆண்டின் 68ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 23 கீழ் ஒப்பந்தம் காலாவதியுடன் வீட்டு பணியாளர்கள் ஒவ்வொரு வருட சேவைக்கும் ஒரு மாத சம்பளத்திற்கு சமமான பணிக்கொடையை பெற உரிமை உண்டு என்பதை அதிகார சபை முதலாளிகளுக்கு நினைவூட்டியது. வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டத்துடன் இணங்குவதை உறுதி செய்வதற்காக மாதாந்திர சம்பள கொடுப்பனவுகள், கட்டண வவுச்சர்கள் அல்லது வங்கி பரிமாற்றங்கள் மூலம் முறையாக ஆவணப்படுத்த வேண்டும். குவைத்தில் தெருக்களில் ஒளி மாசுபாடு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. குறிப்பாக குளிர்காலம் மற்றும் மழைக்காலங்களில் பல பகுதிகளில் சீர்குலைந்த அதிகப்படியான ஒலிகள் பல சாலைகள் இப்போது அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்தில் வழக்கமாக இருந்த இடைவெளியிலிருந்து குடியிருப்பாளர்களுக்கு நிம்மதியை அளிக்கிறது. உள்துறை அமைச்சகத்தின் பொது போக்குவரத்து துறையால் செயல்படுத்தப்பட்ட கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளால் இந்த மேம்பட்ட அமைதி நிலை நேரடியாக கூறப்படுகிறது. அதிக சத்தத்தை உருவாக்கும் வாகனங்களை குறிவைத்து நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை துறை தீவிரப்படுத்தியுள்ளது. மீறுபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. 2 மாதங்கள் வரை வாகனங்களை பறிமுதல் செய்வது உட்பட இந்த போக்குவரத்து பிரச்சாரங்களின் மீது தாக்கல் மீறல் புள்ளி விவரங்களை தெளிவாக பிரதிபலிக்கிறது என்று ஒரு பாதுகாப்பு வட்டாரம் செய்தித்தாளிடம் தெரிவித்துள்ளது. உதாரணமாக 2 நாட்களுக்கு முன்பு 24 மணி நேரத்திற்குள் அதிகப்படியான சட்டமீறல்களுக்கு 19 வழக்குகளை மட்டுமே துறை பதிவு செய்துள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை அமல்படுத்துவதிலும் பொது அமைதியை பாதுகாப்பதிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் செயல்திறனை இந்த எண்ணிக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. துறையால் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிக சத்தத்தை உருவாக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கு எதிரான நிலையான கண்காணிப்பையும் சட்ட நடவடிக்கைகளை செயல்படுத்துவதையும் உறுதி செய்வதாகவும் நம்பகமான வட்டாரம் உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத்தில் வார இறுதி முழுவதும் நாட்டில் மிதமான பகல் நேர வானிலையும் இரவு நேர குளிர்ச்சியான வானிலையும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாடு தற்போது மேற்பரப்பு உயர் அழுத்த அமைப்பின் விரிவாக்கத்தின் செல்வாக்கின் கீழ் இருப்பதாக துறையின் செயல் இயக்குநர் திரா அல் அலி குவைத் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இந்த அமைப்போடு மிதமான ஈரப்பதமான காற்று நிறை மற்றும் லேசானது முதல் மிதமான வடமேற்கு காற்று வீசும். இது மாலையில் சில பகுதிகளில் லேசான மூடுபனி ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிதறிய மேகங்களும் இருக்கும். வியாழக்கிழமை மிதமான வானிலை நிலவுவதாக அல் அலி உறுதிப்படுத்தினார். லேசானது முதல்
மிதமான வடமேற்கு காற்று மணிக்கு 6 முதல் 28 கிலோமீட்டர் வீதத்தில் வீசும். மாலை லேசான மூடுபனியுடன் கூடிய மேகங்கள் நிலவ வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம். அதே நேரத்தில் கடல் நிலைகள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். அலை உயரம் 1 முதல் 3 அடி வரை இருக்கும். வியாழக்கிழமை இரவு வானிலை குளிர்ச்சியானது முதல் குளிராக இருக்கும் என்றும், வடமேற்கிலிருந்து மாறி மாறி வீசும் காற்று மணிக்கு 6 முதல் 24 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சில பகுதிகளில் லேசான மூடுபனி இருக்கலாம், அதனுடன் சிதறிய மேகங்களும் இருக்கலாம். குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அதே நேரத்தில் கடல் நிலைமைகள் லேசானது முதல் 1 முதல் 2 அடி வரை அலைகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை லேசானதாகவும் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருக்கும் என்றும், 6 மணிக்கு 6 முதல் 26 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமானது வடமேற்கு முதல் மாறி மாறி காற்று வீசும் என்று அவர் கூறினார். மாலையில் லேசான மூடுபனி ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். கடல் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். அலைகள் 1 முதல் 3 வரை இருக்கும் என்றும் அவர் கூறினார். வெள்ளிக்கிழமை இரவு வானிலை குளிர்ச்சியானது முதல் குளிராக இருக்கும். தென்கிழக்கு திசையில் இருந்து மணிக்கு 6 முதல் 24 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்று அவர் கூறினார். சில பகுதிகளில் லேசான மூடுபனி உருவாகலாம், மேலும் சிதறிய மேகங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 11 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். கடல் நிலைமை அதிகமாக இருக்கும். அலை உயரம் 1 முதல் 2 அடி வரை இருக்கும். சனிக்கிழமை வானிலை லேசானதாக இருக்கும். லேசானது முதல் மிதமானது தென்கிழக்கு காற்று மணிக்கு 8 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அலி தெரிவித்துள்ளார். மாலையில் மூடுபனி உருவாகும், சிதறிய மேகங்களும் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும், கடல் அமைதியாகவோ அல்லது மிதமாகவோ இருக்கும் என்றும், 1 அடி முதல் 4 அடி வரை அலைகள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை இரவு குளிர்ச்சியாகவும் வானிலை நிலவும் ஓரளவு மேகமூட்டமான வீசும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 8 முதல் 28 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்றும் அவர் கூறினார். சில பகுதிகளில் மூடுபனி உருவாகலாம். குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும், கடல் லேசானது முதல் மிதமானது வரை என்றும், அலைகள் 1 முதல் 3 அடி வரை இருக்கும் என்றும் அவர் கூறினார். குவைத்தில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த பல உயர்மட்ட வழக்குகளில் குற்றவியல் நீதிமன்றம் இந்த வாரம் பல தீர்ப்புகளை வழங்கியது. எக்ஸ் தள பயனாளர் அகமது அல் சுலைமி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீதிபதி டாக்டர் கலீல் அல் உமைரா தீர்ப்பை பிப்ரவரி 11ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார். அல் சுலைமி தவறான செய்திகளை பரப்பியதாகவும் தனது மொபைல் போனை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜரான போது அவர் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார். மற்றொரு வழக்கில் டாக்டர் ஃபஹத் அல் சுலைமியை 1000 குவைத் தினார் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சமூக ஊடக தளங்கள் மூலம் ஏமனை அவமதித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. அந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். அவரது வழக்கில் தீர்ப்பை மார்ச் 4ஆம் தேதி அறிவிக்க நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்திய குவைத் பெண் ஒருவரும் அவரது வெளிநாட்டு கணவரும் தலா 5000 குவைத் தினார் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் பண மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் அவர்களின் விசாரணை பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. குவைத்தில் அல் அன்பா செய்தித்தாள் பட்ட அதிகாரப்பூர்வ சிற்றறிக்கையின் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி நிதி நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு சேவைகள் துறைக்கு ஊழியர்களின் கல்வி தகுதி சான்றிதழ்களை வழங்குமாறு உள்துறையமைச்சகம் அதன் அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு தகுதி நிலையின் அடிப்படையில் தேவைகளை குறிப்பிடுகிறது. பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள் தங்கள் பட்டப்படிப்பு சான்றிதழ் மற்றும் கல்வி பதிவீட்டை வழங்க வேண்டும். பயன்பாட்டு கல்வி திட்டங்களின் பட்டதாரிகளும் அதே செயல்முறையை பின்பற்றுகின்றனர். வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள் தங்கள் சான்றிதழ் படியெடுத்தல் மற்றும் பரிந்துரை கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். உயர்நிலை பள்ளி பட்டதாரிகள் தங்கள் டிப்ளோமாவை மட்டுமே வழங்க வேண்டும். இந்த நடவடிக்கை நிர்வாக பதிவுகளை நெறிப்படுத்துவதையும் அமைச்சக ஊழியர்கள் முழுவதும் தகுதி சரிபார்ப்பு நெறிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. 1982ஆம் ஆண்டு பாரிஸில் உள்ள எக்ஸ்ட்ரெலியோ உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேடப்படும் அப்துல் கரீம் அகமது அவர்களை நாடு கடத்தி வழக்கு தொடர வேண்டும் என்ற பிரெஞ்சு கோரிக்கையை நீதிபதி டாக்டர் காலித் அல் அமீரா அவர்கள் தலைமையிலான குவைத்தில் குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சூடான சட்டவாதங்களுக்கு பிறகு வழங்கப்பட்ட இந்த முடிவு சர்வதேச ஒத்துழைப்பு சட்டம் எண் 79/2025 கீழ் பிரதிவாதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் குவைத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அகமதுவின் வழக்கார் அப்துல்
மோஹ்சன் அல் கத்தான் அவர்கள் நாடு கடத்தப்படுவது, சட்டங்களை பின்னோக்கிய பயன்படுத்துதல், நியாயமற்ற விசாரணைகள் மற்றும் மனிதாபிமற்ற சிகிச்சையை எதிரான முக்கிய பாதுகாப்புகளை மீறும் என்று வெற்றிகரமாக வாதிட்டார். பிரெஞ்சு கோரிக்கை குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதில் அல்ல, ஒப்படைப்பு நிலைமைகளை சரிபார்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்று அல் கத்தான் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபர் சித்திரவதை, கொடூரமான தண்டனை அல்லது பொதுவான நியாயமான விசாரணை உத்தரவாதங்களை எதிர்கொண்டால் ஒப்படைப்பை தடுக்கும் சட்டம் எண் 79/2025 கீழ் பிரிவு 5(10) அவர் பயன்படுத்திக் கொண்டார். பிரெஞ்சு சட்டம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை மற்றும் ஜெனீவா உடன்படிக்கைகள் உள்ளிட்ட சர்வதேச சட்ட முன்மாதிரிகளை வரைந்து 40 ஆண்டுகளுக்கு மேலான நிகழ்வுகள் மீது சட்டங்களை பின்னோக்கி துணிக்க முடியாது என்று வழக்கறிஞர் வலியுறுத்தினார். ஏனெனில் இது பெறப்பட்ட உரிமைகளையும் நீதியின் கொள்கைகளையும் அறிகிறது. புது ஒழுக்கையும் சீர்குலைக்கும் நோக்கில் நடவடிக்கைகள், கொலைகள், கொலை முயற்சிகள் மற்றும் தளவாட உளவுத்துறை பங்குகள் ஆகிய குற்றச்சாட்டுகளை மேற்கோள் காட்டி பொது வழக்கறிஞர் அகமதுவை ஒப்படைக்க வலியுறுத்தினார். இருப்பினும் அத்தகைய கோரிக்கைகளை செயல்படுத்துவது சட்ட முன் நிபந்தனைகளை மட்டுமே சரிபார்க்கிறது மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமைகளை பாதுகாக்கிறது. உரிமை கோரல்களை சரிபார்க்காமல் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன் விரிவான வாதத்தில் கூறப்படும் சம்பவம் நடந்து 4 தசாப்தங்களுக்கு மேலாகிவிட்டது. பெஞ்ச் எடுத்துக்காட்டியது. இது ஆதாரங்களை இழக்க வலியுறுத்தது மற்றும் சரியான வாதத்தை முன்வைக்கும் திறனை குறைத்தது. அகமதுவை செயல்களுடன் இணைக்கும் நேரடி ஆதாரங்கள் இல்லாதது, வழக்கு தொடரும் நேரத்துடன் இணைந்து அவரது கடந்த கால நிலைப்பாடுகளுடன் தொடர்புடைய அரசியல் உந்துதல்கள் குறித்த சந்தேகங்களை எழுப்பியது. நீதித்துறையை ஒத்துழைக்க குறித்த ஆணை சட்ட எண் 79/2025 மீறக்கூடும். நிராகரிப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 1990களில் இருந்து குவைத் அகமது நிலையான சட்டத்தை மதிக்கும் வசிப்பிடத்தை நீதிமன்றம் குறிப்பிட்டது. நீதியிலிருந்து தப்பிச் செல்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இந்த நிலைத்தன்மை புது ஒழுங்கை பாதுகாப்பதையும் எந்த ஒரு விசாரணையும் நியாய தரங்களை பூர்த்தி செய்வதையும் உறுதி செய்வதை ஆதரிக்கிறது என்று அது கூறியது. சிக்கலான புவிசார் அரசியல் வல்லாளர்களுக்கு மத்தியில் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை அளித்து சர்வதேச நாடு கடத்தல்களில் குவைத்தின் எச்சரிக்கையான அணுகுமுறையை இந்த தீர்ப்பு வெளிப்படுத்துகிறது. குவைத்தில் ஒரு இளம் சிறிய வெளிநாட்டவரின் வார இறுதி ஒரு வழக்கமான நாள் நிதி வீதியில் முடிவடைந்த போது அதிர்ச்சியூட்டும் திறப்பதை ஏற்படுத்தியது. 28 வயதான அந்த பெண் ஜனவரி 24 சனிக்கிழமை தனது வங்கி அட்டை திருடப்பட்டதாக புகார் அளிக்க ஜஹ்ரா காவல் நிலையத்திற்கு விரைந்தார். அவரது கணக்கிலிருந்து தொடர்ச்சியாக 2 பணம் எடுக்கும் எச்சரிக்கைகளை பெற்ற சில நிமிடங்களுக்கு பிறகு அவருடைய வாக்குமூலத்தின்படி மர்மமான திருடன் 2 முறை பணத்தை எடுத்தான். ஒன்று 5 தினார்களுக்கும் மற்றொன்று 500 தினார்களுக்கும். இரண்டும் அவளுக்கு தெரியாமல் சரியாக மதியம் 3 மணிக்கு வேலை நிறுத்தம் செய்தான். வணிக விவகாரங்களுக்கான அரசு வழக்கறிஞர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த வழக்கை வங்கி ஆவணங்களை மோசடி செய்ததாக வகைப்படுத்தியதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்தது. சந்தேக நபரை வேட்டையாடும் பணி குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. வழக்கு கோப்பு ஜஹ்ரா குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிக்கு வழிவகுக்கும் கேமரா காட்சிகள் மற்றும் பயோமெட்ரிக் ஆதாரங்களை பெறுவதற்காக பாதிக்கப்பட்டவர் வங்கியுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் அந்த வட்டாரம் மேலும் தெரிவித்துள்ளது. வங்கி அட்டையை தொலைத்த எவரும் விரைவாக செயல்பட வேண்டும். அட்டையை இடைநிறுத்தவும் திருடர்கள் தாமதத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கவும் உடனடியாக உங்கள் வங்கிக்கு தெரிவிக்கவும் என்று அந்த ஆதாரம் கடுமையாக எச்சரிக்கையுடன் முடித்துள்ளது. ஒரு குற்ற த்ரில்லர் படத்திற்கு தகுதியான திருப்பமாக மோசடி கைதி என்று அழைக்கப்பட்ட நபர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த முறை மத்திய சிறைச்சாலை சுவர்களையே தனது மேடையாக மாற்றியதாக உயர் பாதுகாப்பு வசதிக்குள் கடத்தல் பொருட்களை கடத்தியதாக கூறி குவைத் நாட்டவருக்கு குற்றவியல் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனையுடன் கூடிய கடுங்கால தண்டனை விதித்துள்ளது. ஏற்கனவே சக்தி வாய்ந்த நபர்களாக காட்டிக்கொண்டு பிரபலங்களை ஏமாற்றியதற்காக பிரபலமான கைதி தனது ஏமாற்று வேலையில் ஒரு புதிய அத்தியாயத்தை சேர்த்துள்ளதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் அதிக பண மோசடிகள் மற்றும் ஆடம்பரமான மோபாவனைகளுக்கு பெயர் பெற்ற இவர் இப்போது சிறை சுவர்களுக்குள் இருந்த அமைப்பை விஞ்சியதாக கூறப்படும் தண்டனை எதிர்கொள்கிறார். குவைத்தில் தற்போதைய வளர்ச்சி திட்டம் குறித்த சமீபத்திய அறிக்கை குடிமக்கள் மற்றும் நிறுவனங்களின் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட 84.608 மில்லியன் குவைத் டினார் முதலீட்டை மதிப்பிடுவதாக வெளியிட்டுள்ளது. இந்த முயற்சி 17 திட்டங்கள், 2 சட்டமன்ற திட்டங்கள் மற்றும் 7 முக்கிய கொள்கை முயற்சிகளை உள்ளடக்கிய 9 திட்ட மேம்பாட்டு உறுதியின் மூலக்கல்லாகும். செய்தித்தாள் அறிக்கையில்
நகலை பெற்றது இது திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தனிநபர்களை அத்தியாவசிய அறிவு திறன்கள் படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளுடன் சித்தப்படுத்துவதாகும் என்பதை குறிக்கிறது. சமூக மூலதனத்தை வலுப்படுத்துவதே அதே வேளையில் நேர்மையான பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார வருமானத்தை வழங்கும் ஒரு உற்பத்தி மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பணியாளர்கள் உருவாக்குவதே இறுதி இலக்காகும். இருப்பினும் இந்த திட்டம் உற்பத்தி செய்யாத தொழிலாளர் சந்தை, மோசமான கல்வி முடிவுகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு துண்டான நீடித்து உழைக்க முடியாத மாதிரி உள்ளிட்ட தடைகளை எதிர்கொள்கிறது. இந்த சவால்களை சமாளிக்க இந்த திட்டம் லட்சிய நோக்கங்களை அமைக்கிறது. மிகவும் திறமையான பணியாளர்களை வளர்ப்பது, உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறையை நிலவுவது மற்றும் ஒரு விரிவான நிலையான சமூக நல அமைப்பை உருவாக்குவது இந்த திட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முக்கிய சட்ட மாற்றங்களில் தனியார் துறையில் கூடுதல் காப்பீட்டு உள்ளிட்ட சம்பள தற்போது வெளிநாட்டு சட்டத்தில் திருத்தம் ஆகியவை அடங்கும். 17 முக்கிய திட்டங்களில் வேலைவாய்ப்பு மையங்களை தொடங்குதல், இளம் துறையில் உள்ளிட்ட சம்பளத்தை இணைப்பதற்கான ஜூலை 1, 2005 சம்பள உயர்வை திருத்துவது மற்றும் தற்போதுள்ள வெளிநாட்டு சட்டத்தில் திருத்தம் ஆகியவை அடங்கும். 17 முக்கிய திட்டங்கள் வேலைவாய்ப்பு மையங்களை இயக்குதல், இளம் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளித்தல், தொழில்நுட்ப வணிக நகரத்தை நிறுவுதல் மற்றும் கல்வி முறையை அளவிடுவதற்கும் கடுமையான மதிப்பிடுவதற்கும் வடிவமைக்கப்பட்ட உள்ளூர் மற்றும் சர்வதேச ஆய்வு தொடர் ஆகியவை அடங்கும். இந்த திட்டத்தை அதிகரிக்கும் கொள்கையை தனியார் துறை வேலைவாய்ப்பின் கவர்ச்சியை அதிகரிப்பது, அதிக திறமையான நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஸ்மார்ட் அமைப்பை நிறுவுதல் மற்றும் மாணவர்கள் தேவையான திறன்களுடன் பொருத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக தொழிலாளர் சந்தை தேவைகளுடன் கல்வி வெளியீடுகளை சீரமைப்பதில் கவனம் செலுத்துகிறது. குவைத்தில் தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உள்ளூர் தொழில்களை ஊக்குவிப்பதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக கூட்டுறவு சந்தைகளுக்குள் தேசிய தயாரிப்புகளின் அணுகலை எளிதாக்குவதையும் அவற்றின் செயல்களை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட நிர்வாக சுற்றறிக்கையை சமூக விவகார அமைச்சர் வெளியிட்டது. நிதி மற்றும் நிர்வாக விவகாரங்கள் மற்றும் கூட்டுறவு விவகாரங்களுக்கான செயல் உதவி துணை செயலாளரும் திட்டமிடல் மற்றும் நிர்வாக மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் ஜெனரலுமான டாக்டர் சயீத் இசா, சமூக குடும்பம் மற்றும் குழந்தை பருவ விவகார அமைச்சர் டாக்டர் அம்தால் அல் ஹுவைலாவின் நேரடி அறிவுறுத்தலின் கீழ் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டார். புதிய உத்தரவு கூட்டுறவு நிறுவனங்கள் பொது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கும் அனைத்து தேவைகள் மற்றும் கட்டுப்பாடுகளிலிருந்து தேசிய தயாரிப்புகளுக்கு விலக்களிக்கிறது. அவற்றின் விநியோகம் மற்றும் விளம்பரத்திற்கான அனைத்து தடைகளையும் நீக்குவதை இது கட்டாயப்படுத்துகிறது. கூட்டுறவு நிறுவனங்கள் பொருத்தமான கட்சி இடங்களை ஒதுக்க வேண்டும் மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு தேவையான விளம்பரங்களை வழங்க வேண்டும். இது கூட்டுறவு சங்கங்களுக்கு கடுமையான கட்டண விதிமுறைகளை அழிவுபடுத்துகிறது. வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் தேசிய தயாரிப்புகளுக்கு டெலிவரி செய்யப்பட்ட 15 நாட்களுக்குள் சப்ளையர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று இப்போது அவர்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளனர். பிற பொருட்களுக்கான கட்டணம் அதிகபட்சமாக 45 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திறமையான சரக்கு நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக மெதுவாக நகரும் எந்தவொரு பொருட்களும் 90 நாட்களுக்குள் மேல் விற்று முதல் கொண்டவை சப்ளையர்களிடம் திருப்பித் தர வேண்டும். கொள்முதல், காட்சிப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல் மற்றும் அலமாரி வாய்ப்பு ஆகியவற்றில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு நியாயமான நடைமுறை முன்னுரிமை ஆகியவற்றை சுற்றறிக்கை வலியுறுத்துகிறது. ஒழுங்கற்ற நிபந்தனைகளை விதித்தல், நியாயப்படுத்தாத தயாரிப்பு வருமானம், கட்டாய இலவச பொருட்களை கோருதல் அல்லது குறிப்பிட்ட நிதி நிறுவனங்களுடன் பரிவர்த்தனைகளை கட்டாயப்படுத்துதல் போன்ற தேசிய நிறுவனங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நடைமுறைகளை இது தடை செய்கிறது. தேசிய தயாரிப்புகளின் சந்தைப்படுத்தலை தடுக்கக்கூடிய அல்லது தேசிய நிறுவனங்களை தவறாக நடத்துவதை உள்ளடக்கிய கூட்டுறவு ஊழியர்களின் மேற்பார்வை மற்றும் தணிக்கையை இது கோருகிறது. முறையான பொறுப்புணர்வு உறுதி செய்வதற்காக கூட்டுறவுகளால் பெறப்பட்ட அனைத்து இலவச பொருட்களும் முழுமையான பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட வேண்டும். மேலும் எந்தவொரு ஆவணமற்ற இலவச பொருட்களும் பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கையுடன் எந்தவொரு தயாரிப்புகளுக்கும் கிடங்குகளாக கூட்டுறவு சங்கங்களை பயன்படுத்துவதையும் இந்த சுற்றறிக்கை கண்டிப்பாக தடை செய்கிறது. சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் என் இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.